இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். கையில கன்னோட அப்படியே நீங்க ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கீங்க, சினிமா ஹீரோ மாதிரி. பிரமாதம். இந்த வீடியோல தெல்ல தெளிவா தெரியுது இவன் இல்ல நீங்க தான் இவன் பின்னாடி ஓடி இருக்கீங்கன்னு. இப்ப இவனை நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்கன்னு தெளிவா சொல்லிடுங்க. விக்ரம் சார், இந்த மாதிரி சூழ்நிலையில பல தடவை விட்னஸ் நிறைய எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க. பயத்துல வார்த்தையே வராது. அண்ட் இது நார்மலான விஷயம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எப்படி நீங்க எப்பவும் தெளிவா இருக்கீங்க? சரி விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்றீங்களா? அந்த கன்னை நீங்க என்ன பண்ணீங்க? யுவன் கிட்டதான் இருக்கு. யுவன் கிட்டயா? கன் மிஸ்டர் மோகன் கிட்ட தானே இருந்தது. யுவன் கிட்ட எப்படி போச்சு? யுவன் மோனையா கிட்ட இருந்து புடுங்கண்ணா. யுவன் மிஸ்டர் மோகன் கிட்ட இருந்து புடுங்கண்ணா. அப்புறம் அந்த கன்னை வச்சு யுவன் என்ன பண்ணா? ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டான்? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. யுவன் முதல்ல உங்க வீட்டுக்குள்ள வரான், அப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போறீங்க, அப்புறம் யுவன் கிட்ட இருந்து கன்னை புடுங்குறீங்க. அவன் ஓடிட்டான். உங்க ரெண்டு பேரையும் அவன் கொல்லலையா? ஒருவேளை அவனுக்கு ஜாகிங் போறதுக்கு டைம் ஆயிடுச்சோ என்னவோ. இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல 10,000 ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும்னு. அதுக்காக ஒருவேளை போயிருக்கலாம் இல்ல?